வணக்கம். ஏபிஎன் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சர்க்கரை ஆலைக்கு சென்ற கரும்பு டிராக்டர் திருப்பதிக்கு சென்ற சொகுசு கார் நேருக்கு நேர் மோதி காரை ஓட்டி வந்த வாலிபர் சம்பவ இடத்தில் பலி. அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் படுகாயம். தேசிய நெடுஞ்சாலையில் 40 நிமிடத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருத்தணி ஜனவரி 6. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ளது. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை சுப்பிரமணியசாமி அரசு கலைக்கல்லூரி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பள்ளிப்பட்டு பகுதியிலிருந்து கரும்பு ஏற்றிக்கொண்டு டிராக்டர் ஓட்டி வந்தார் திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த நாகபூசணம். இவர் டிராக்டரை ஓட்டிக்கொண்டு மேற்கண்ட இந்த பகுதியில் வரும்போது எதிரில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் வயது 44 காரை ஓட்டி வந்துள்ளார். இவரது மனைவி கோதை நாயகி, மகள் தக்ஷனா வயது 18, மகன் சுதர்சன் ஆகியோர்கள் அந்த காரில் வந்துள்ளனர். இவர்கள் திருப்பதிக்கு செல்வதற்காக மேற்கண்ட இந்த பகுதியில் வரும்போது கரும்பு டிராக்டருடன் நேருக்கு நேர் சொகுசு கார் மோதிக்கொண்டதில் டிராக்டர் முன்பக்கம் முழுவதுமாக சேதமடைந்தது. கார் அப்பளம் போல் நொறுங்கியது. காரை ஓட்டி வந்த சுதாகர் சம்பவ இடத்தில் உடலில் படுகாயமடைந்து இறந்து போனார். பின்னால் அமர்ந்திருந்த அவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் படுகாயமடைந்தனர். அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் உடனடியாக படுகாயமடைந்த 3வரையும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவ இடத்தில் இறந்து போன சுதாகர் பிரேதத்தையும் எடுத்து வந்தனர். சுதாகர் பிரேதத்தை பார்த்து அவரது 2 பிள்ளைகளும் மற்றும் அவரது மனைவியும் கதறி அழுதனர். மருத்துவமனையில் தந்தையை பறிகொடுத்த பிள்ளைகள் அழுததை பார்த்து மருத்துவமனையில் உள்ள அனைவருக்கும் கண்ணில் நீர் வந்தது. இந்த சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் விரைந்து சென்று கரும்பு டிராக்டர் மற்றும் சொகுசு காரை தனியாக பிரித்து போக்குவரத்தை சீர் செய்ய 60 நிமிடம் மேல் ஏற்பட்டது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கரும்பு டிராக்டர் அதிவேகமாக அதிக சுமையுடன் வந்ததே விபத்திற்கு காரணம். எதிரில் எந்த வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு வேகமாக வந்ததே காரணம் என்று போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதிக்கு சென்ற ஒரு குடும்பத்தில் கரும்பு டிராக்டர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.